ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு பூண்டு சட்னி, அப்படி இல்லைன்னா ஆத்தென்டிக்கா ஒரு பூண்டு சட்னி ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நான் ஒரு 2 காஷ்மீரி சில்லியும் 2 காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு 1½ பூண்டு, அதாவது ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்திருக்கேன். என் தக்காளி புளிப்பு இல்ல, அதனால நான் கொஞ்சமா புளி சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்குங்க, ரொம்ப வதக்க வேண்டாம். ப்ளீஸ் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பூண்டை ஃபர்ஸ்ட் போட்டு செவக்க வதக்கிடாதீங்க. லாஸ்டா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளவுதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறினதும் இதை அரைச்சிக்கலாம். உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்க பருப்பு சேர்த்த டிஃபன் நைட்ல எடுக்கிறப்போ, லைக் பெசரட்டு, அடை, தால், இட்லி இத மாதிரி எடுக்கிறப்போ இத மாதிரி நல்ல ஒரு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ப்ளோட்டிங் ப்ராப்ளமும் இருக்காது. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். Trust me and try it, friends. You'll definitely like it. Thank you for watching.